तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். சந்திர கிரகணம். சூரியன், பூமி, சந்திரன் ஆகிய மூணும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியினுடைய நிழல் சந்திரன் மீது விழுவதால் சந்திரன் முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ மறைக்கப்படும் நிகழ்விற்கு சந்திர கிரகணம் என்று பெயர். சந்திர கிரகணம் அதனால் அதிர்ஷ்ட பலன் பெறும் ராசிகள் அதை பற்றி பார்க்கும் பொழுது, மீனராசி அன்பர்களே, மீனம் புரட்டாதி 4ஆம் பாதம் வழிகாட்டியாக வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் யோசித்து செயல்பட வேண்டிய மாதம். ஜென்ம ராசிக்குள் சூரியன், ராகு, புதன், சுக்கிரன் என்று சஞ்சரிக்கிறதுனால செயல்களில் தடுமாற்றம் ஏற்படும், மனக்குழப்பம் அதிகரிக்கும். விரயஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறதுனால எதிர்பாராத செலவுகளால் நெருக்கடிக்கு ஆளாகுவீங்க. குடும்பத்தில் சுமூகமான நிலை இல்லாமல் போவோம். சுகஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால உழைப்பு அதிகரிக்கும். பணிபுரியும் இடத்தில் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். வியாபாரத்திலும் தொழிலிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு அதிகாரிகளால் நெருக்கடி உண்டாகும். வழக்குகள் வராமல் பார்த்து கொள்ளணும். குரு சுக்கிரன் பரிவர்த்தனையால் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அவற்றிலிருந்து உங்களால் வெளிவர முடியும். வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும். பெரிய மனிதங்க ஒத்துழைப்பாக இருப்பாங்க. எதிர்பார்த்த பணம் வரும். திடீர் செலவுகளை சமாளிக்க முடியும். அரசியல்வாதிகளின் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட வேணாம், அதனால் தேவையற்ற பிரச்சனை உருவெடுக்கும். மாணவர்கள் குழப்பத்திற்கு இடம் கொடுக்காம படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. சிறு வியாபாரிகள் முதலீட்டில் கவனமாக இருக்கிறதுடன் வருமானத்தின் மீதும் அக்கறை கொள்ள வேண்டும். சந்திராஷ்டிரமம் மார்ச் 17, ஏப்ரல் 13. அதிர்ஷ்டமான நாள் மார்ச் 21, 30, ஏப்ரல் 3, 12. பரிகாரம் காலதீஸ்வரரை வழிபட்டோம்னா சங்கடங்கள் விலகும். அடுத்தது உத்திரட்டாதி. அதை பற்றி பார்க்கும்பொழுது, எதிலும் தனித்துவத்துடன் வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் போராடி வெற்றி பெற வேண்டிய மாதம். விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் பல வகையிலும் செலவுகளை அதிகரிப்பார். குடும்பத்திலும் சிறு சிறு பிரச்சனைகளை தோன்றி மறைய. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் இழுபறியாகும். தொழில் நிறுவனங்களை நடத்தி வர்றவங்களுக்கு பணியாளர்களின் ஒத்துழைப்பு குறைய போகுதுங்க. தொழிலாளர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். உழைப்புக்குரிய அங்கீகாரம் கிடைக்காம போவா. மனக்குழப்பத்திற்கு ஆளாகும். உடல்நிலையில் எதிர்பாராத சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். உங்கள் தனாதிபதி செவ்வாய் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் நினைப்பதற்கு மாறான பலன்கள் ஏற்படும். தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிட வேணாம். யாரையும் நம்பி எந்த ஒரு வேலையிலும் இறங்கிட வேணாம். செய்து வரும் தொழிலில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பதான், முதலீடுகளை கவனமாக இருப்பதான் நல்லது. ராசிநாதனின் பார்வை சாதகமாக இருக்கிறதுனால திருமண வயதினருக்கு வரன் வரும். வீடு, இடம் வாங்க வேண்டும் என்ற கனவு நனவாகும். பெரியோரின் ஆதரவு கிடைக்கும். எத்தனை பிரச்சனை வந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும். செலவுக்கு ஏற்ற வரவும் இருக்கும். மாணவர்கள் வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காம ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்று செயல்படுவது நல்லது. வயசானவங்க உடல்நிலையில் கவனம் செலுத்துவது அவசியம். சந்திராஷ்டிரமம் மார்ச் 17, 18, ஏப்ரல் 13. அதிர்ஷ்டமான நாள் மார்ச் 21, 26, 30, ஏப்ரல் 3, 8, 12. பரிகாரம் நவகிரகத்தில் உள்ள சனி பகவானை வழிபட்டோம்னா நன்மைகள் உண்டாகும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது ரேவதி. வாழ்க்கையில் முன்னேற்றம் கண்டு வரும் உங்களுக்கு இந்த மாதம் நெருக்கடியான மாதம். புதன் பகவானின் சஞ்சாரமோ ராசிநாதன் குரு பகவானின் சஞ்சாரமோ சாதகமாக இல்லை. ஆதலால் ஒவ்வொரு வேலையிலும் கவனம் செலுத்த வேணும். வியாபாரத்திலும் சரி, தொழிலிலும் சரி, ஒப்பந்தம் செய்கின்ற போது நல்லா படித்து பார்த்து கையெழுத்து போடணும். அரசு பணியில் இருக்கிறவங்க அதிகாரிகளின் ஆலோசனைப்படி
செயல்படுறதுனால உங்களுக்கு வரும் சங்கடங்கள் மாற்றம் பெறும். குரு பகவானின் பார்வை உண்டாவதால் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். தவறான நண்பர்களால் உண்டான பிரச்சனை முடிவுக்கு வரும். திருமண வயதினருக்கு வரன் வரும். 9, 11 இடங்களுக்கு குரு பகவானின் பார்வைகள் கிடைக்கிறதுனால கோயில் வழிபாட்டில் பங்கேற்பீங்க. புதிய வீடு, நிலம் வாங்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கனவு நனவாகும். முந்தைய முதலீட்டில் இருந்து லாபம் வரும். கேட்ட இடத்திலிருந்து பணம் கிடைக்கும். வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கு மறுமணத்துக்குரிய வாய்ப்பு உருவாகும். என்றாலும் உடல்நிலையில் கவனம் செலுத்துவது நல்லதே. தேவையற்ற பிரச்சனைகளும் வழக்குகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால பின் விளைவுகளை யோசித்து அனைத்திலும் அனுசரித்து செல்வது நல்லதே. மூத்த குடிமக்களுக்கு உடல்நிலையில் சங்கடம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால சிறு சிறு பாதிப்பு இருந்தாலும் மருத்துவரை சந்திக்கிறது அவசியம். மாணவர்கள் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்கிறதா படிப்பில் கவனம் செலுத்துவதும் நல்லது. சந்திராஷ்டமம் மார்ச் 18, 19. அதிர்ஷ்டமான நாள் மார்ச் 21, 23, 30. ஏப்ரல் 3, 5, 12. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது கள்ளழகரை வழிபட்டோம்னா நினைப்போது நடந்தேறுமுங்க.